إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பயத்தை உங்களுக்கு நினைவூட்டியவனாக, அல்லாஹுடைய இறை எச்சத்தை தக்வாவை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக, அல்லாஹுடைய வேதத்தை ஓதும்படியும் அதை சிந்திக்கும்படியும் அதன்படி செயல்படும்படியும் அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லும்படியும் உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் நமது காசா முஸ்லிம் சகோதரர்களுக்கு அருள் புரிவானாக. அவர்களில் கொல்லப்பட்டவர்களை ஷஹீதுகளாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுக்கு உணவளிப்பானாக. யகூதிகளை, ஜியோனிஸ்டுகளை அந்த புனித பூமியிலிருந்து இழிவடைந்தவர்களாக அல்லாஹ் வெளியேற்றுவானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை சிந்திப்போம், அல் குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை புதுப்பிப்போம் என்ற அடிப்படையில் சில ஜும்மாக்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக விசேஷமாக முக்கியத்துவம் கொடுத்து சில தொழுகைகளில் சில நாட்களில் தேர்ந்தெடுத்து ஓதிய சூறாக்களை நாம் பார்த்து வந்தோம். அதிலே ஒன்றுதான் வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஃபஜ்ர் தொழுகையில் அதிகாலையிலேயே ஒவ்வொரு நாளிலும், அதாவது வெள்ளிக்கிழமையினுடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் முதல் ரக்காஅத்தில் முழுமையாக சூரா சஜிதாவை ஓதுவார்கள், சஜிதா செய்வார்கள். இரண்டாவது ரக்காஅத்தில் சூரத்து தஹர் அல்லது சூரத்துல் இன்சான் என்று அறியப்படக்கூடிய 76வது அத்தியாயம், 29வது பாகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 76வது அத்தியாயம் சூரா அத்-தஹர் அல்லது சூரா அல் இன்சான் என்ற பெயருடைய இந்த அத்தியாயத்தை ஓதுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையாக இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஒரு முறை செய்தாலே அதை நாம் மிகவும் கவனமாக பேண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது, எந்த சுன்னத்துகளை வாழ்நாளெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாள் வரை, அவர்களுடைய மரணம் வரை பேணினார்களோ, அதை பின்பற்றினார்களோ, சகோதரர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் எந்த அளவு அவற்றை சிந்திப்பதிலும் பேணுவதிலும் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சூறாக்களை தொழுகையில் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நமக்கு சில செய்திகளை சொல்ல வருகிறார்கள். கவனிங்கள், நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய இறை மார்க்கத்திற்கும் பிற மதங்களுடைய சடங்குகளுக்கும் இடையிலே முற்றிலும் வேறுபாடு இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றை சடங்காக, அதாவது அதனுடைய கண்மூடித்தனமான தாத்பரியங்களை கொண்டு ஒரு மௌட்டிகமான நம்பிக்கையிலே செய்வார்கள். அல்லாஹு தஆலா நம்மை அத்தகைய கண்மூடித்தனமான நம்பிக்கை, மௌட்டிக நம்பிக்கையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். கத் தபய்யன ருஷ்து மினல் கை, மௌட்டிகம் மூட நம்பிக்கை தெளிவான நல்ல அறிவிலிருந்து பிரிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் ஒரு தெளிவான கல்வியை தரக்கூடிய, உண்மையான ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய, ஒரு மனிதனை மனிதனாகவும்
அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு நல்லடியாராகவும் ஆக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் தத்துவங்களும் உடையது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், பிறகு அந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை நாம் எப்படி துதிக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய திக்ருகளும் திலாவத்துகளும் அப்படித்தான். கவனியுங்கள் சகோதரர்களே, ஒவ்வொரு திக்ரிலும் அல்லாஹுவை புகழ்வதும் இருக்கும், அடியான் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதும் இருக்கும். ஒவ்வொரு திக்ரிலும் அல்லாஹுவை புகழ்ந்து துதிப்பது, மகிமைப்படுத்துவதும் இருக்கும், அடியான் தனது உள்ளத்தை சுத்தப்படுத்துவதும் இருக்கும். ஆனால் அந்த பரிதாபம், இந்த இரண்டையும் நாம் திக்ரு செய்யும் போது சிந்திப்பதே இல்லை. ஒரு அடியான் சுஜூதிலே சென்று சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொன்னால், ரப்புக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான உலு, அவன் மிக உயர்ந்தவன் என்பதை அவனுக்கு முன்னால் ஒப்புக்கொண்டு அவனை பெருமைப்படுத்திவிட்டு, யா அல்லாஹ், உனக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண தாழ்ந்த அடியான், உனக்கு முன்னால் வந்துவிட்டேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான பெருமைகளையும் அவன் வெளியேற்ற வேண்டும். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய துதி, இன்னொரு பக்கம் தன்னுடைய உள்ளத்தை கழுவுதல், சுத்தப்படுத்துதல். ஒவ்வொரு திக்ரிலும் அது அங்கே சேர வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மிகப்பெரியவன், நான் மிக சிறியவன். அல்லாஹ் மிகப்பெரியவன், நானோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய உலகமோ வஸ்துக்களோ மிக சிறியவை, எனக்கு எந்த பெருமையும் இல்லை, அல்லாஹ்விற்கே எல்லா பெருமையும் என்று அல்லாஹுவை துதிப்பதுடன் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதுடன் அடியான் அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, அப்படித்தான் தொழுகையிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹு தஆலாவுடைய தூதர் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே தேர்ந்தெடுத்தார்களே சூறாக்கள். அந்த சூறாக்களில் அல்லாஹுவை வணங்குவதும் இருக்கும், அதே நேரத்தில் நாம் நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை சீர்திருத்தம் செய்வதற்கு, நம்மை ஒரு நல்ல முஸ்லிமாக, முஃமினாக, அல்லாஹ்வுடைய நல்லடியாராக உருவாக்குவதற்கு தேவையான வழிகாட்டல்களும் இருக்கும். இந்த இரண்டையும் சிந்தித்து நாம் ஓத வேண்டும். குர்ஆனை ஓதும் போது நான் இந்த குர்ஆனை ஓதுவதை கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறேன், இது என்னுடைய ரப்புடைய இபாதத். திலாவத்துல் குர்ஆன் என்பது இது ஒரு இபாதத். குர்ஆனை ஓதி நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன் தொழுகையில். பிறகு இந்த குர்ஆனிலே அல்லாஹ் எனக்கு என்ன செய்தியை சொல்கிறானோ அந்த செய்தியை செவிமடுத்து நான் கேட்டு அதை புரிந்து சிந்தித்து என்னை அல்லாஹ் விரும்பிய நல்லடியானாக மாற்றுவேன், அவனுடைய வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்வேன் என்ற உறுதி என்ற மன கொள்கை அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்து தஹரை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள், இதில் அப்படி என்ன ரகசியங்கள், தத்துவங்கள் இருக்கின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே மனிதனுடைய தொடக்கத்தின் அவனுடைய நிலை எப்படி என்பதை அங்கே கொண்டு வருகிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் காட்டிய நேர்வழியை அங்கே சொல்கிறான். அல்லாஹு தஆலா நரகத்தை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான், சொர்க்கத்தை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். பாவிகள் யார், சொர்க்கவாசிகள் யார் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு விவரிக்கிறான். ஒரு முஃமின் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதற்காக அவன் பாடுபட வேண்டும், எது உண்மை, எந்த வாழ்க்கை அவனுக்கு நிலையானது என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூறாவின் இறுதியிலே அவனுக்கு முன்வைக்கிறான். பிறகு அல்லாஹ்விற்கு பயந்து அவனிடத்திலே நேரு வழியை கேள். நீ நல்லவனாக ஆக வேண்டும் என்றால் உன்னுடைய ரப்புக்கு முன்னால் நீ பணிந்து விடு, சரணடைந்து விடு, அவனிடத்திலே நேரு வழியை கேள், பயந்து கொள் என்ற இறை அச்சத்தை கொடுக்கின்றான். என்னை கொண்டு ஆகும், நான் நல்லவனாக ஆகிவிடுவேன், என்னை யாரும் வழிகெடுக்க முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமை வந்து விடக்கூடாது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
இந்த சூராவுடைய மொத்த கருத்துகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, குறிப்பாக முஃமினுக்கு தேவையான அத்தனை இறையச்சங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த சூராவின் ஆரம்பத்தில் எப்படி கேட்கிறான் பாருங்கள். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. இது மக்காவிலே இறக்கப்பட்ட வசனம். குறிப்பாக மக்காவிலே இறக்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா மறுமையை அங்கே அழுத்தமாக சொல்லிக் கொண்டே இருப்பான். ஏன் சகோதரர்களே, மறுமை நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பற்றி பேசுவது போலியாக ஆகிவிடும். மறுமை நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடியவன் அல்லாஹ்வை பற்றி வேண்டுமானால் பேசுவான், அல்லாஹ்வின் சட்டங்களை பின்பற்ற மாட்டான், இபாதத்துகளுக்கு வரமாட்டான், ஹலாலை ஹலாலாக ஹராமை ஹராமாக்க வரமாட்டான், மன இச்சையின் வாழ்க்கையிலே செல்வான். யார் மறுமை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறாரோ அவரால் மட்டுமே அல்லாஹுவை அவனுடைய கட்டளைகளோடு ஏற்றுக்கொள்ள முடியும். மறுமை நம்பிக்கை, சொர்க்கத்தின் நம்பிக்கை, நரகத்தின் நம்பிக்கை இல்லை என்றால் நன்மைகளை செய்யவும் முடியாது, மன இச்சைகளை விட்டு, ஆசாபாசங்களை விட்டு, ஹராமை விட்டு விலகவும் முடியாது. ஆகவே மக்காவிலே இறக்கப்பட்ட இந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கையிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இரண்டாவது ரக்காத்திலே முழுமையாக ஓதினார்கள் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் மனிதனை பார்த்து எப்படி கேட்கிறான், மனிதனே உனக்கு என்ன அவ்வளவு பெருமையா, அவ்வளவு ஆணவமா? உன்னுடைய பதவியால், உன்னுடைய செல்வத்தால், உன்னுடைய வாலிபத்தால், உன்னுடைய ஆற்றலால் உன்னை நீ நினைத்து பார்க்க வேண்டாம்? உன்னுடைய ஆரம்பத்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டாம்? நீ எப்படி இருந்தாய்? உன்னுடைய தொடக்க நிலையை சொல்வதற்கே மக்கள் நாவு கூசுவார்கள். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர். மனிதனே, காலத்தில் ஒரு நேரம் உனக்கு வரவில்லையா? லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாகவே நீ இல்லையே, சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாகவே, ஒரு வஸ்துவாகவே நீ இல்லையே, இல்லாமல் இருந்தாய். அடுத்து நீ எப்படி உருவாகிறாய்? அல்லாஹ் கேட்கிறான், இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். நீ எங்கிருந்து படைக்கப்பட்டாய்? ஒரு ஆண் பெண்ணுடைய இந்திரியத்தின் கலப்பிலிருந்து நீ படைக்கப்பட்டாய். உன்னை நான் அப்படித்தான் படைத்தேன். உன்னுடைய படைப்பை சிந்தித்துப்பார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது, மனிதரே உனக்கு எதை கொண்டு பெருமை? ஏன் உனக்கு இந்த ஆணவம்? ஏன் உனக்கு இந்த தலைகணம்? நீ 2 முறை அசுத்தமான வழியிலிருந்து வந்திருக்கிறாய். 2 முறை அசுத்தமான வழியிலிருந்து வந்திருக்கின்றாய். உன்னுடைய தாயின் வயிற்றுக்குள் நீ செல்லும் போதும் சரி, பிறகு நீ துன்யாவுக்கு வரும்போதும் சரி, ஒரு அசுத்தமான வழியிலிருந்து வந்தாய். உன்னுடைய வயிற்றிலே நீ சுமந்து கொண்டிருப்பதும் ஒரு அசுத்தம். பிறகு நீ இறந்து விட்டால் நீ ஒரு செத்த பிணம், ஜீஃபத்துன், நீ ஒரு செத்த பிணம் என்று ஆகிவிடுகிறது. இந்த நிலையில் உனக்கு எதுக்கு பெருமை? உனக்கு எதுக்கு ஆணவம்? அல்லாஹ்வின் அடியார்களே, பெருமை குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளிவிடும். பெருமை ஒரு மனிதனை மார்க்கத்தை மீற வைத்துவிடும். பெருமை, ஆணவம் ஒரு மனிதனை தனது உறவுகளை துண்டிக்க வைத்துவிடும், தனது சகோதரனை மறக்க வைத்துவிடும், தனது நட்புகளை மறக்க வைத்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதை கொண்டும் யாரும் பெருமை அடிக்க முடியாது. காஃபிர்கள் நிராகரித்தார்களே, ஃபிரௌன் நிராகரித்தான், நம்ரூத் நிராகரித்தான், காரூன் நிராகரித்தான், ஹாமான் நிராகரித்தான். இன்னும் அக்காலத்திலும் இக்காலத்திலும் நிராகரிக்கிறார்களே. ஏன் முஸ்லிம்களிலும் பலர் பெரிய நிராகரிப்பை செய்யவில்லை என்றாலும் சிறிய நிராகரிப்புகளை செய்து கொண்டே இருக்கிறார்களே. என்ன காரணம்? அந்த பெருமை. செல்வம் வந்துவிட்டவர்கள் ஹலால் ஹராமை பற்றி பேசினால் அவர்களுக்கு முகம் சுருங்கி விடுகிறது. மாற்றார்களின் கலாச்சாரத்திலே ஊறியவர்களுக்கு, யஹூதி நஸ்ரானிகளின் கலாச்சாரத்திலே ஊறியவர்களுக்கு
இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய ஒழுக்கத்தை, இஸ்லாமிய பண்பாட்டை ஆண்கள் இப்படி இருக்க வேண்டும், பெண்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று பேசினால் அவர்களுக்கு அருவருப்பாக இருக்கிறது. அருவருப்பு அவர்களுக்கு அழகாக ஆகிவிட்டது. அழகிய ஒழுக்கம் அவர்களுக்கு பழமைவாதமாக, அவர்களுக்கு முற்காலத்தின் ஏதோ பின்பற்றப்பட முடியாத ஏதோ கற்காலத்தின் சட்டமாக ஆகிவிட்டது. எந்த மக்கள் தீய கலாச்சாரத்தால் இனி இந்த கலாச்சாரம் வேண்டாம் என்று மேற்கத்தியர்கள் காரி துப்பக்கூடிய, அவர்களில் உள்ள நீதவான்கள் இது வேண்டாம் என்று வாந்தி எடுத்த கலாச்சாரம் இன்று முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் நாடுகளுக்கு ரொம்ப இனிக்க ஆரம்பித்து விட்டது, ருசிக்க ஆரம்பித்து விட்டது. ஓடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் அழகான பண்பாடு, கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கை நெறிகளிலே சிறந்த நெறி முஹம்மது காட்டிய நெறி. அது பிடிக்கவில்லை. ஆனால் சடங்குகளுக்கு மட்டும் குறைத்தல் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய முடியை வைத்து ஒரு விழா, அது முடி ரசூலுல்லாஹ்வுடைய முடிதான் என்பதற்கு எந்த சனதும் கிடையாது. இன்னும் எத்தனையோ விஷயங்களை கொண்டு அவர்கள் ரசூலுல்லாஹ்வின் பெயர்களால் சடங்குகளை கொண்டாட தயாராக இருக்கின்றார்களே தவிர ரசூலுல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டாட தயாராக இல்லை. ரசூலுல்லாஹ்வின் வழிகாட்டலை, குர்ஆனை, ஷரியத்தை கொண்டாட தயாராக இல்லை. குர்ஆனை ஓதி அதனுடைய கிராத்தின் அழகை கொண்டு கொண்டாடுவார்களே தவிர குர்ஆனின் சட்டங்களை செயல்படுத்துவது கொண்டு நாங்கள் ஒரு குர்ஆனிய சமுதாயமாக உருவாகிவிட்டோம். குர்ஆனிய சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குகிறோம். அதை கொண்டு பெருமைப்பட தயாரில்லை. சட்டங்களால் குர்ஆனை தூக்கி போட்டு மிதித்தார்கள், ஓதுவதால் மட்டும் குர்ஆனை தூக்கி பிடிக்கின்றார்கள். யாருக்கு தேவை? அல்லாஹ் இப்படிப்பட்ட குர்ஆனை இறக்கவில்லை. வாழ்க்கையில் பின்பற்றப்படுகின்ற குர்ஆனை அல்லாஹ் இறக்கினார். அல்லாஹ் கேட்கிறார், மனிதனே உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? இரண்டு பேருக்கும் பொருந்தும். காஃபிருக்கு இது நேரடியாக, அதே நேரத்தில் முஸ்லிம் மூமின் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாத மனிதன், பெருமையினால் ஆணவத்தால் அல்லாஹ்வின் மார்க்கத்தை புறக்கணித்து பாவத்திலே செல்கிற மனிதனுக்கும் இது பொருந்தும். சிந்தித்து பார். இன்னா ஹலகனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், மனிதனை நாம் படைத்தோம் கலக்கப்பட்ட இந்திரியத்திலிருந்து. ஆணின் இந்திரியமும் பெண்ணின் இந்திரியமும் அந்த கலவையிலிருந்து படைக்கப்பட்டவன் நீ. உன்னுடைய ஆரம்பம் அதுதான். அல்லாஹ் கேட்கிறான், நப்தலி, மனிதனே உன்னை நாம் சோதிக்கிறோம். நீ இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு சோதனைக்காக வேண்டி. இந்த உலகத்தில் நீ வந்தது அனுபவிப்பதற்காக அல்ல. ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, கேட்கக்கூடிய ஆற்றலை, பார்க்கக்கூடிய ஆற்றலை மனிதனே உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். எதற்காக? என்னுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக, என்னுடைய வேத வசனங்களை நீ கேட்பதற்காக. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. மனிதனுக்கு முன்னால் இரண்டு பாதைகளை நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். மனிதனுக்கு முன்னால் இரண்டு பாதைகள் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டன. இம்மா ஷாக்கிரா வ இம்மா கஃபூரா. அல்லாஹு அக்பர். சகோதரர்களை, இரண்டே இரண்டு வழிதான் இருக்கிறது. ஒன்று, படைத்த இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக ஆகிவிடுவது. அல்லாஹு அக்பர். மகத்தான வழி, சொர்க்கத்தின் வழி. இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி, வெற்றி மிக்க வழி. ஒருவன் ஒரு நாள் இப்படி வாழ்ந்துவிட்டு இறந்து விட்டாலே முடிந்தது, அவ்வளவு. ஒரே ஒரு நாள் உலகத்தில் வாழ்ந்தான், அவன் இறந்து விட்டான். அல்லது எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சரி. இரண்டாவது, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நெருக்கடியில் வாழ்ந்தாலும் சரி. இன்று அந்த காசா மக்கள் படக்கூடிய நெருக்கடியை விடவா அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மூமின்களுக்கு என்னென்ன வரலாறுகளை இறக்கினானோ, ஃபிரௌனுடைய வரலாறுகளை, நம்ரூதுடைய வரலாறுகளை, அஸ்ஹாபுல் உஹுதுடைய வரலாறுகளை, ஆது சமூதுடைய வரலாறுகளை, எல்லா நபிமார்களுடைய சமுதாயமும் பட்ட கஷ்டங்களை எல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய நமது அந்த சகோதரர்கள் கண்ணுக்கு முன்னால் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் அங்கே இல்லை என்றாலும் அந்த சோதனையில் நாமும் இருப்பதை போன்று உணர்வு வர வேண்டும். அவர்கள் தான் முஃமின்கள்.
ஒரு முஃமின் பிற முஃமினுடைய வலியை உணரவில்லை என்றால், அவர்களுக்காக துஆ கேட்கவில்லை என்றால், தன்னால் முடிந்ததை அவர்களுக்கு செய்யவில்லை என்றால் அவன் தன்னை முஸ்லிம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த மக்களை சோதித்தான். அவர்களுடைய பொறுமையை அல்லாஹ் பார்க்கிறான். ரப்புல் ஆலமீனுடைய சோதனையிலே பல ஹிக்மத்துகள் இருக்கும், பல ஞானங்கள் இருக்கும். அல்லாஹ் தஆலா சில அடியார்களுக்கு கொடுத்து சோதிப்பான். அவர்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்கின்றார்களா, ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்களா என்று. யாருக்கு சோதனைகளை தாங்க முடியுமோ அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனைகளை அவர்கள் அல்லாஹ்வுக்காக தாங்குவதில் அல்லாஹ்விற்கு மகிழ்ச்சி. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், கூறுகிறான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். சொர்க்கத்திற்கு ஈஸியாக சென்று விடுவீர்களா? அல்லாஹ் இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கின்றானே, நினைத்து பார்த்தீர்களா? முஜாஹிதுகள் யார்? அல்லாஹ்வுக்காக உயிர் பொருளை அர்ப்பணிப்பவர்கள் யார்? கஷ்ட காலங்களில், சோதனை காலங்களிலே சகிப்போடு உறுதியோடு இருப்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்தறிய விரும்புகிறார். والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. அல்லாஹ் சொல்கிறான், நோய் காலங்களில் பொறுமையாக இருப்பவர்கள், வறுமையில் பொறுமையாக இருப்பவர்கள், போர் காலங்களில் பொறுமையாக இருப்பவர்கள், இவர்கள் உண்மையான முஃமின்கள், இவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இது யதார்த்தமான ஈமான், பிராக்டிக்கலான ஈமான். ஒரு மனிதன் தொழும் பொழுது அவன் அழுது விடலாம், தொழுது விடலாம். இந்த தொழுகையிற்கெல்லாம் மேலாக கஷ்டமான ஒரு சட்டம் தான் அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் பொருளை கொடுப்பது என்பது. எதிரிகள் தாக்கும் போது ஈமானிலே உறுதியாக இருந்து அவர்களை எதிர்த்து நிற்பது என்பது. அல்லாஹ் தஆலா அந்த சோதனைக்காக அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களில் யாரை எதற்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் சகோதரர்களே, நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், அவர்களுடைய வழியை உணர வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். ஆனால் இன்று சிலர் அவர்களை ஏசி பேசி ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இரண்டு வழிகளை வைத்திருக்கிறான். ஒரு வழி என்ன? நன்றி உள்ளவனாக. அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். துன்யாவை நீ அனுபவிக்காதே என்று சொல்லவில்லை. எங்கே குர்ஆன் வசனம் அப்படி இருக்கிறது? قل من حرم زينة الله التي أخرج لعباده والطيبات من الرزق. நபியே கேளுங்கள், யார் அல்லாஹ் உங்களுக்காக படைத்த நல்ல வஸ்துக்களை, நல்ல பொருட்களை ஹராமாக்க முடியும்? நல்ல உணவுகளை, நல்ல உடைகளை யார் உங்களுக்கு ஹராமாக்கியது? அது மூமின்களுக்காக உள்ளது. அல்லாஹ் தஆலா அனுபவிக்காதே என்று சொல்லவில்லை, நன்றி உள்ளவனாக அனுபவி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. பிறகு அல்லாஹ் கொடுத்ததை உன்னுடைய உறவுகளுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, உன்னுடைய நண்பர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடு என்று அல்லாஹ் சொல்கிறான். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. இரண்டாவது என்ன? நன்றி கெட்ட வாழ்க்கை, நிராகரிப்புடைய வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கை எப்படி என்பது உனக்கு முன்னால் விவரிக்கப்பட்டு விட்டது. யார் எதை தேர்ந்தெடுக்க போகிறார்களோ அல்லாஹ் அவர்களோடு அப்படி நடந்து கொள்வான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை நன்மையை, நேரு வழியை, நன்றியின் பாதையை தேர்ந்தெடுப்பவர்களாக ஆக்கி வைப்பானாக. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான் பாருங்கள், மனிதனுடைய பிறப்பு எப்படி என்பதை அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அந்த மனிதனை எப்படி அவன் சோதிக்கிறான் என்பதை சொல்கிறான். இரண்டு பாதை தான், மூன்றாவது ஒரு பாதையே இல்லை. ஒன்று அல்லாஹ்வுடைய அடியானாக வாழ்வது, இல்லை என்றால் இப்லீசுடைய அடியானாக வாழ்வது. ரெண்டே பாதை தான். ஒன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்படு, இல்லை என்றால் உனது நஃப்ஸுக்கு கட்டுப்படு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டால், ரஹ்மானுடைய அடியானாக ஆனால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தானுக்கு அடிமையாக ஆகிவிட்டால், நஃப்ஸ் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதலாவதாக, இந்த நஃப்ஸுடைய பாதையிலே, ஷைத்தானுடைய பாதையிலே சென்றால் என்ன நடக்கும்? அதை அல்லாஹ் தஆலா சுருக்கமாக ஒரே வசனத்தில் சொல்லி முடித்துவிட்டு அடுத்த வசனங்கள் எல்லாம் இங்கிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பித்து ஏறக்குறைய 5வது வசனத்தில் இருந்து ஆரம்பித்து சகோதரர்களே
22வது வசனம் வரை, 5வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து 22வது வசனம் வரை அந்த இன்னொரு கூட்டம் இருக்கின்றார்களே, யார்? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆனார்களே, நன்றியின் பாதையை தேர்ந்தெடுத்தார்களே, அவர்களை புகழோ புகழ் என்று அல்லாஹ் புகழ்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணம் எப்படி, அவர்களது செயல் எப்படி, அவர்களுக்கு நான் என்ன வெகுமதிகளை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து கொண்டே செல்கிறான். அவர்களுடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டே செல்கிறான். அவர்களின் உயர்ந்த நற்குணங்களையும் அவர்களின் உயர்ந்த செயல்களையும் அல்லாஹ் வர்ணித்துக் கொண்டே போகிறான். முதலாவதாக பாவிகள், நன்றி கெட்டவர்கள். ஒரே வரியிலே சொல்லி முடித்து விடுகின்றான். இன்னா அஅதனா லில் காஃபிரீன ஸலாஸில வ அக்லாலா வ ஸஈரா. நிச்சயமாக நாம் தயார் செய்து விட்டோம், ஏற்படுத்தி விட்டோம், முடிந்தது. யாருக்கு? லில் காஃபிரீன், நிராகரிப்பாளர்களுக்கு, நன்றி கெட்டவர்களுக்கு, அல்லாஹ்வை, மறுமையை, மார்க்கத்தை நிராகரித்தவர்களுக்கு. ஸலாஸில், அல்லாஹு தஆலா சங்கிலிகளை, சாதாரணமான சங்கிலிகள் அல்ல. சூரத்துல் ஹாக்காவை படித்து பாருங்கள். ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, 70 முழம் நீளமான சங்கிலிகள். அந்த சங்கிலிகள் அவனுடைய வாயுக்குள் நுழைக்கப்பட்டு அவனுடைய பின்வழியாக வெளியே கொண்டு வரப்படும். நரக நெருப்பிலே கடுமையாக பழுக்க காய்ச்சப்பட்ட சங்கிலிகள். அல்லாஹ் பாதுகாப்பானா. ஒரு இரும்பை சிறிது நேரம் நரகத்திலே நெருப்பிலே சூடாக்கி நமது கையிலே வைக்க முடியுமா? துடித்து விடுவோம். ஒரு சிறிய ஊசி நெருப்பிலே சிறிது நேரம் வைத்து நம்முடைய கையிலே வைக்க முடியுமா? சில நேரங்களிலே நம்முடைய துணிக்கு அயன் செய்யும் போது அயன் பாக்ஸ் கையிலே எங்கேயாவது பட்டுவிடும். எப்படி துடிக்கிறோம் பார்த்தீர்களா சகோதரர்களே? அல்லாஹ் பாதுகாப்பானா. நரக நெருப்பு எத்தனை பயங்கரமான நெருப்பு! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உலகத்தின் நெருப்பை விட 70 மடங்கு அந்த நெருப்பு உங்களுக்கு, 70 அல்லது 60 மடங்கு அந்த நெருப்பு இன்னும் கடுமையாக்கப்பட்டது. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெருப்பையே தாங்க முடியவில்லை, இதை விட இவ்வளவு அதிகமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த நரகம் உருவாக்கப்பட்டதிலிருந்து அந்த சங்கிலிகள் அதிலே அப்படியே நெருப்பாக, கங்குகளாக மாறி இருக்கும். துன்யாவுடைய இரும்பை போலல்ல. துன்யாவுடைய இரும்பு எப்படி? ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த நெருப்பு ஒரு நெருப்பாக மாறி ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்படி அல்ல, அது அப்படியே இருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய சூடு ஏறிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அத்தகைய சங்கிலிகளை வைத்திருக்கிறோம். அது மட்டுமா, அக்லாலன், அவர்களுக்கு விலங்குகளை நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். கைகளுக்கும் விலங்கு, கால்களுக்கும் விலங்கு, அவர்களுடைய கழுத்துகளுக்கும் அரிகண்டங்கள். அல்லாஹ் சொல்கிறான் வஸஈரன். இந்த 2 அதாப அல்லாஹ் சொல்லிட்டு வஸஈரன், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பும் அவர்களுக்கு நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு 10 நிமிடத்திற்கு நமது கை விலங்கிடப்பட்ட நிலையில் இப்படி இருந்தால், ஒரு 5 நிமிடத்திற்கு நம்முடைய கைகள் பின்பக்கமாக விலங்கிடப்பட்டிருந்தால், நம்முடைய கால்கள் நெருக்கமாக விலங்கிடப்பட்டிருந்தால், ஒரு கற்பனை செய்து பாருங்கள். இந்த நேரத்தில் அந்த விலங்குகள் சூடே குறையாத அளவுக்கு சூடு காட்டப்பட்டு விலங்கிடப்பட்டால் எப்படி இருக்கும்? சாதாரணமான கை விலங்குகளை கொண்டு 5 நிமிடம் 10 நிமிடம் கூட நம்மால் சகிக்க முடியாது, தாங்க முடியாது. நம்முடைய நிலைமைகள் அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான மன நெருக்கடியான நிலைக்கு ஆளாகிவிடும் என்றால், ஒரு மனிதன் நரகத்திலே முடிவில்லாத காலம், காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு, அதுவும் அந்த விலங்குகளோ நரக நெருப்பால் சூடு காட்டப்பட்டது, அவனுமோ மொத்த நரகத்திலேயும் இருந்து கொண்டிருப்பான் என்றால் அது எப்பேற்பட்ட அதாபாக இருக்கும். காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை நிராகரித்த காரணத்தினால். ஹதீஸிலே வருகிறது, ஹதீஸ் குதுசிலே நாளை மறுமையிலே அந்த அடியான் வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே சொல்வான், யா அல்லாஹ், என்ன வேண்டுமானாலும் எனக்கு என்னிடத்தில் எடுத்துக்கொள்,
உலகத்திற்கு திருப்பி அனுப்பு, நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து விடுகிறேன், எல்லாவற்றையும் உனக்கு தியாகம் செய்து விடுகிறேன் என்று சொல்வான். அல்லாஹ் கேட்பான், அடியானே, நீ துன்யாவில் இருக்கும்போது ரொம்ப லேசான ஒன்றை உன்னிடத்திலே கேட்டேன், ரொம்ப லேசான ஒன்றை, எனக்கு நீ இணை வைக்காதே என்றுதான் சொன்னேன், மறுத்து விட்டாயே. எனக்கு நீ இணை வைக்காதே என்றுதான் சொன்னேன், மறுத்து விட்டாயே. அல்லாஹ்வின் அடியார்களே, ஷிர்க் என்பது அவ்வளவு பயங்கரமான பாவம். இன்று இந்த முஹர்ரம் மாதத்திலே முஸ்லிம்களில் அறியாத மக்கள் செய்யக்கூடிய ஷிர்க்கின் வகைகளை பாருங்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்வது யார்? நம்முடைய சகோதரர்கள் கிராம தாவாவுக்கு சென்றார்கள். சென்ற வாரம் கிராமங்களிலே முஸ்லிம் வீடுகளை சந்தித்த போது அவர்களிடத்திலே நம்முடைய நபியின் பெயர் என்ன என்று கேட்டார்கள். ஒரு கிராமத்தில் கேட்டதில் யாருக்குமே நபியின் பெயர் சொல்ல தெரியவில்லை. நபி தெரிகிறது, நம்முடைய நபியுடைய பெயர் என்ன என்றால் முஹம்மது என்று சொல்ல தெரியவில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்று நாம் நம்முடைய நிகழ்வுகளுக்காக, நிகழ்ச்சிகளுக்காக, நம்முடைய எத்தனையோ வீணான அற்பமான காரியங்களுக்காக காசையும் பணத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மிலே ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக மாறினால் எப்பேற்பட்ட மாற்றங்களை சமுதாயத்திலே கொண்டு வரலாம். கிறிஸ்துவர்களை பாருங்கள், அவர்களில் ஒவ்வொருவரும் தாயாக இருக்கிறார், அவர்களில் ஒவ்வொருவரும் அழைப்பாளராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டால் காலை அதிகாலையிலிருந்து சர்ச்சுகளிலே பைபிள் வகுப்புகள், பிறகு அந்த பைபிளை எடுத்துக்கொண்டு வெயில், மழை, குளிர் என்று எதையும் பார்க்காமல் வீடு வீடுகளாக ஏறி இறங்குகிறார்கள். ஆனால் நமக்கோ எங்கே கல்யாணம், எங்கே கூட்டம், எங்கே நமக்கு ஆட்டம் பாட்டம், இதில் தான் நம்முடைய நேரங்களும் பணங்களும் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில் உண்டான சீர்திருத்த தாவாவை பற்றியோ பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய தாவாவை பற்றியோ சிந்திப்பதற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இரண்டு பாதை இருக்கிறது. இரண்டு பாதையில் யார் இந்த நிராகரிப்புடைய பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை என்ன என்பதை சுருக்கமாக ஒரே வரியிலே சொல்லி முடிக்கின்றான். இன்னா அஅததுனா லில் காஃபிரீன ஸலாஸில வ அக்லால வ ஸஈரா. குர்ஆனுடைய ஏனைய மற்ற வசனங்களில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக அல்லாஹ் தஆலா நரக தண்டனைகளை விவரிக்கும் போது இந்த சூராவிலே இந்த ஒரு வரியிலே அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், காஃபிர்களுக்கு அவர்களை தண்டிப்பதற்காக நரகத்தில் சூடுகாட்டப்பட்ட சங்கிலிகள் இருக்கும், நரகத்திலே சூடுகாட்டப்பட்ட கைகளுக்கும் கால்களுக்கும் கழுத்துகளுக்குமான விலங்குகள் அரிகட்டங்கள் இருக்கும். அது போக கொடுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பிலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து 5வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி, நன்றி உள்ளவர்களை பற்றி, மார்க்கத்தின் பாதையை, அல்லாஹ்விற்கு பொருத்தமான பாதையை தேர்ந்தெடுத்தவர்களை பற்றி சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் அடுத்த ஜும்ஆவிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதற்கு, அவர்களுடைய மார்க்கத்தை பேணி நடப்பதற்கு நமக்கு அருள் புரிவானாக. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் அன்பையும் உறுதியையும் ஏற்படுத்தி தருவானாக. பாவங்களை விட்டு, ஷிர்க்குகளை விட்டு, அனாச்சாரங்களை விட்டு விலகி நேரான மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையிலே பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் வெற்றியும் பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.